குட் மார்னிங் சார். தேவையில்லாத போதெல்லாம் தாழ் போடுயா. வேண்டாம், இவ்வளவு லேட்டா வர? நீ போயிட்டே நான் பின்னால வரேன் கார்ல இருக்கும்போது சொன்னே இல்ல, ஏன் இவ்வளவு சாவகாசமா வர? அந்த சந்துக்குள்ள கார் போகாது, அதனால தான் உன்னை கார்ல அனுப்பிச்சுட்டு நான் நடந்து போனேன். போன காரியம் பட்டுன்னு முடிஞ்சு போயிடுச்சு. ஆனா அந்த ஏரியாவில் ஆட்டோவே கிடைக்கல. கொஞ்ச நாள் வெயிட் பண்ணேன். அப்புறம் ஒரு புண்ணியவான்கிட்ட கெஞ்சி கூத்தாடி லிஃப்ட் வாங்கி வந்து சேர்ந்தேன். ஆமா, நீ என்ன ரொம்ப கொதிப்பா இருக்க? அப்படி என்ன ஆயிடுச்சு? மெதுவா கேள்டா, என்ன ஆயிடுச்சுன்னு. ஒரு புயலே அடிச்சு ஓஞ்சிருக்கு. புயலா? யாரு? அந்த மாலத்தி புயல் தானே. அதுதான் அன்னைக்கே ஒன்னும் நடக்கலன்னு கூட்ட போட்டு உடைச்சாச்சே. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த புயல் வலுவிழந்து விட்டது. நான் அதை சொல்லலடா. நான் வீட்டுக்குள்ள வந்ததும் ராஜேஷ் மட்டும் சொன்னேன் அந்த உண்மையை சிவகாமி பாரதிக்கிட்டே சொல்லிட்டேன். இந்த பாரதி அவசரம் கொடுக்க குடுக்குடுன்னு போய் சந்தோஷிட்ட போய் உடைச்சிட்டா. அந்த பையன் முன்கோபின்னு தெரியுமில்ல. எப்போ ராஜேஷ் பண்ணி தப்பு இல்லைன்னு தெரியுமோ அப்புறம் இந்த மாலதியே இந்த வீட்டுக்குள்ள இருக்கட்டும் நான் உடனே போய் விரட்டன்னு கிளம்பிட்டான். டேய் வேண்டாண்டா வேண்டாண்டான்னு சொல்றேன். அந்த பாரதி ஒண்ணும் புரியாம அவனை சைட் பண்ணிக்கிட்டு, ஆமா அவர் சொல்றது கரெக்ட் தானே, அவளை விரட்ட வேண்டியதானே, ஏன் தடுக்கிறீங்கன்னு கேட்கறேன். என்ன பண்றதுன்னு தெரியலடா. நானும் ராஜேஷ் துடிச்சு போயிட்டோம்டா. ஏண்டா உன்னை யாரா அவசரப்பட சொல்றா? நான் வர வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருந்திருக்க கூடாதா? என்னடா நீ உங்களோட ஒரே சிதம்பரம், புயலை சமாளிச்சுட்ட. வரப்போற பூகம்பத்தை எப்படி சமாளிக்க போற? வர வேகத்தை பார்த்தா ரிக்டர் அளவு ரொம்ப அதிகமா இருக்கும் போல இருக்க. ஏய், மாலதி வரதை பார்த்தா எனக்கே பயமா இருக்கு. பயம், வெளியில போயிட்டு அப்புறமா வரலாம். நாம எங்க போனடா? அது இங்கேயே தானே இருக்கும். நம்ம வீட்டுக்கு திரும்பி வந்தாகணுமே. ஆமா, அது இங்கேயே தானே இருக்கும். வா மாலதி, இங்கதான் இருக்கியா? நான் இங்கே தான் இருக்கேன். உங்கள் 2 பேரையும் தான் திடீர்னு காணோம். பஞ்சாங்கம் பார்த்தீங்களா அங்கிள்? நல்ல நாள் கிடைச்சதா? நல்ல நாள் தள்ளி போனால் கவலைப்படாதீங்க. இன்னைக்கே நடந்தா கூட நல்லதுதான். நடக்கிற நாள் நல்ல நாள் தான் எல்லாருக்குமே. மாலதி, நாள் என்ன நல்ல நாளா இருக்கணுமா என்ன? நல்லது நடந்தாலே அது நல்ல நாள் தானே. எல்லாம் நாம நடந்துக்கிறது தான் இருக்கு இல்ல? என்ன சிதம்பரம், வார்த்தையெல்லாம் வேர்வையா வரலையோ? சாரி, கோர்வையா வரலையோ? மாலதி, ஒன்று பண்ண, சிவகாமிகிட்ட சொல்லி ஸ்ட்ராங்கா ஒரு காஃபி குடிக்க சொல்ல. காஃபி சாப்பிட்டா வார்த்தைகளும் ஸ்ட்ராங்கா வரும், கோர்வையாகவும் வரும், கொஞ்சம் கரெக்டாகவும் வரும். பார்த்து நல்ல முடிவாக எடுங்க. சிதம்பரம், கவனிச்சியா? எல்லாருக்கும் நல்லதுன்னு அழுத்தி சொல்லிட்டு போறான். கவனிச்சேன்டா, கவனிச்சேன். இவ்வளவுதான் எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியல. கவலைப்படாத, எல்லாத்துக்கும் ஒரு நல்ல வழி ஆண்டவன் காட்டுவான். எப்ப காட்ட போறான்? இப்படி மிரட்டிட்டு போறாளே என்ன? ராஜேஷ் சொல்டா. ராஜேஷ், பெரியப்பா பெரியப்பா பத்ரி அங்கிள் இருக்காரா? இருக்கான். என்ன சொல்லணும்? பத்ரி அங்கிள்கிட்ட கொஞ்சம் ஃபோனை கொடுங்களேன். என்கிட்ட சொல்லண்டாத. இல்லை பெரியப்பா, பத்ரி அங்கிள்கிட்ட தான் பேசணும். ப்ளீஸ் ஃபோனை கொடுங்களேன். டேய் ராஜேஷ், உங்ககிட்ட பேசணுமா? உங்ககிட்ட மட்டும்தான் பேசுவானோ என்னன்னு கேட்டு. ஏதாவது முக்கியமான விஷயமா இருக்கும், அதான் எங்கிட்ட பேசணும்னு ஆசைப்பட்டேன். கேள்டா. எஸ் ராஜேஷ், சொல்லு. அங்கிள் அங்கிள்
நான் இப்போ ஒரு விஷயத்த சொல்லுவேன், நீங்கள் கவனமாக கேட்கணும். ஓகே? எனக்கும் மாலதிக்கும் சாந்தி முகூர்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்களேன். ஐயோ, என்னடா இது? உன்னை நம்பி இப்பதான் நாங்க மல்லிகா கிட்ட நம்பிக்கையோட பேசிட்டு வரோம். அங்கிள், ஒன்றும் பிரச்சனை இல்லை அங்கிள், நீங்கள் ஏற்பாடு பண்ணுங்க. என்னடா மனசு மாறிட்டியா? அந்த மல்லிகா கிராமத்து பொண்ணுடா, ரொம்ப நல்ல பொண்ணு. அங்கிள், நான் சொல்கிறத கொஞ்சம் கேட்குறீங்களா ப்ளீஸ்? ஆ. 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 ஆ? ஓஹோ. ஆ. சரி. சூப்பர்ரா, பிரமாதம். ஓஹோ. அப்படி வரியா நீ? பிரமாதம். ஓகே அங்கிள், இப்போ புரியுதா? டேய், எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்குடா. உன் ஃபர்ஸ்ட் நைட்டுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணோம். நீ போனை கட் பண்ணு. ஓகே அங்கிள். அங்கிள், நிறைய பூ படம் மறந்துடாதீங்க. ம், எல்லாம் எனக்கு தெரியும். ஏண்டா, ஒரு பேச்சுலர்கிட்ட சொல்ல வேண்டிய விஷயமா அது. இருந்தாலும் பரவாயில்ல. டேய் ராஜேஷ், உனக்காக நான் என்ன வேணாலும் செய்யறேன்டா. ம், ஓகே ஓகே. மாலதி, நமக்கு இன்னைக்கு சாந்தி முகூர்த்தம். ஹாப்பியா? நான் ரொம்ப ஹாப்பி. என்னடா என்ன ஃபர்ஸ்ட் நைட் அது இதுன்னு பேசிட்டு இருக்க? எல்லாம் சந்தோஷமான சமாச்சாரம் தான். இன்னைக்கு ராஜேஷுக்கும் மாலதிக்கும் நைட்டு ஃபர்ஸ்ட் நைட்டு. என்னடா உளர்ற? வளரல, உண்மையை தான் சொல்றேன். சுவாரஸ்யமான விஷயம் இதெல்லாம் ஆரம்பர பேசணும். வா சொல்றேன். டேய் டேய், சொல்லிட்டு போடா. வா சொல்றேன். டேய் பத்ரி, சிவகாமி, சிவகாமி, வாங்கண்ணே. பாரதி எங்க? பாரதியை கூப்பிடு. என்னண்ணே ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க? என்ன விஷயம்? ஐயோ, காரணம் இருக்கே. இன்னைக்கு முகூர்த்த நாளா இருக்கு. ம். அதனால ராஜேஷுக்கும் மாலதிக்கும் சாந்தி முகூர்த்தம். சிவகாமி, நீ என்ன பண்ற? பத்ரி இங்க வாடா. வரேன், பேசிக்கிட்டு இருக்கேன்ல. சீக்கிரம் வா. பாரதியை கூப்பிடு. சாந்தி முகூர்த்தம். சாந்தி முகூர்த்தத்துக்கு வேண்டிய ஏற்பாடுகள் எல்லாம் பண்ண சொல்லணும். பூ பழமெல்லாம் வாங்கிட்டு வரணும். போ. அண்ணா, என்னடா சொல்றீங்க? சொன்னதை செய். பாரதியை சீக்கிரம் வர சொல்லு. என்ன பண்ணிட்டு இருக்க நீ? நான் மாலதி கிட்ட இருந்து ராஜேஷை காப்பாத்து ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். நீ ஏன் வாழ்க்கையை ஸ்பாயில் பண்ண போல இருக்கு? உனக்கு எல்லாத்துக்கும் அவசரம். அதான் பாரதியை வர சொல்லி இருக்கேன்ல. பாரதி வருவா, அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணு. பாரதி, பத்ரன் உன்னை கூப்பிடுறாரு. என்னத்த? என்ன? அந்த மாலதிக்கும் ராஜேஷ்க்கும் சாந்தி முகூர்த்தம் வைக்கணுமா, அத பத்தி பேசணுமா, அதனால வர சொல்றாரு. சாந்தி முகூர்த்தமா?
என்ன அத்தை ஏதேதோ சொல்றாங்க. உன் அத்தை சொன்னது கரெக்ட் தான். இன்னைக்கு ராஜேஷுக்கும் மாலதிக்கும் சாந்தி முகூர்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அதனால சந்தோஷுக்கு ஃபோன் பண்ணி அதுக்கான பூ பழமெல்லாம் வாங்கிட்டு வர சொல்லு. என்ன ஆச்சு அங்கிள்? மாமா என்னது? இவனுக்கு பைத்தியம் பிடிச்சு போயிருக்குமா? டேய், நீங்க இருந்த மேல மேல பிரச்சனை தானே. போடா, எதிர்த்து வீட்டுக்கு போடா. போடா. ஏன் பத்ரினா, ராஜேஷ் உயிரோட இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா? சிவகாமி, ஏன் இப்படி அபசகுணமா பேசுற? பாரதி, உன் கையில ஃபோன் இருக்கா? நான் உனக்கு ஒரு ஃபோன் பண்றேன். ஃபோன்ல எல்லா விஷயத்தையும் விவரமா சொல்றேன். என்ன அங்கிள் போன்ல எதுக்கு? நான் இங்க தானே இருக்கேன், நீங்க இங்கேயே சொல்லுங்க. புரியாம பேசாத. சில விஷயங்கள்லாம் நேரடியா சொல்றதுக்கு எனக்கு கூச்சமா இருக்கு, கேட்கறதுக்கு உனக்கும் கூச்சமா இருக்கும். அதனால தான் ஃபோன் பண்றேன்னு. நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு எங்கிட்ட புரியல. இருந்து வர போனை நீ அட்டன் பண்ணு, உனக்கு எல்லாம் புரியும். நீயே முடிச்சுக்கிட்டு நிக்கிற, நீயும் போ. பாரதிக்கு போன். சொல்லுங்க அங்கிள். ஹலோ பாரதி, நான் தான் பேசுறேன். சொல்லுங்க அங்கிள். சொல்றேன், கேட்டுக்க, கவனமா கேட்டுக்க. என்ன? பாரதி என்ன சொல்றாரு? இருங்க. பாரதி, நல்லா கேட்டுக்கிட்டியா? இதுதான் பிளான். ஓகே, வச்சிடுறேன். என்னாச்சு பாரதி? என்ன சொன்ன? இன்னைக்கு ராஜேஷ்க்கும் மாலதிக்கும் சாந்தி முகூர்த்தம். ஃபுல்லா கேட்டியே, எப்படி ஐடியா? எனக்கு இதெல்லாம் பிடிக்கல பத்ரி. ஏதோ இந்த இக்கட்டான நிலைமைய சமாளிக்கிறதுக்கு இது ஒரு வழிகிற. எல்லாம் நல்லதான் பிடிச்சா சரி. நீ என்ன யோசனை பண்ற? இந்த காலத்து பசங்க வித்தியாசமா யோசனை பண்றாங்க, அதை கவனிச்சியா? விடுறா. நல்லதே நடக்கும். இருங்க. ஹலோ, எங்க இருக்கீங்க? சொல்லு பாரதி. சந்தோஷ், இன்னைக்கு ராஜேஷ்க்கும் மாலதிக்கும் சாந்தி முகூர்த்தம். வரும்போது பழம் பூவெல்லாம் மறக்காம வாங்கிட்டு வாங்க. என்ன வளர்ற? நிஜம்தான், சொன்னது செய்யுங்க. அதெல்லாம் முடியாது. வேற வேலை இல்லை, நீ வேணா போய் வாங்கிக்கப்போ. நான் சொல்றதை கேளுங்க.
அப்படி. ஓ ஓகே ஓகே டன், வாங்கிட்டு வந்துடுறேன். ம் ஓகே பை. ஏன் பாரதி, இந்த பிளான் எதுவும் சொதப்பிடாதே. ஒன்றும் சொதப்பாது, எல்லாம் சரியா பிளான் பண்ணபடியே நடக்கும். ம். சிதம்பரம், உனக்கு உடன்பாடு இருக்கோ இல்லையோ, இந்த ஐடியா நல்லபடியா ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு நான் ஏற்பாடு பண்ணணும். எனக்கு வேலை இருக்கு, நான் வரேன். போ. இது எதுவுமே தெரியாத மாதிரி நம்ம காட்டிக்கணும். ம்? அவளுக்கு ஒரு நல்ல பிரச்சனையும் வேணும். வராது. நம்மள என்ன பாடுபடுத்தினா. பாரதி, இங்க வாயேன். என்ன அங்கிள்? பாரதி, சந்தோஷுக்கு ஃபோன் பண்ணி நிறைய பழம், ஸ்வீட்டு, பூ எல்லாம் வாங்கிட்டு வர சொல்லிட்டு இல்லை? ம் சொல்லிட்டேன் அங்கிள், வரும்போது வாங்கிட்டு வந்துருவாரு. சந்தோஷ் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்ததும் சிவகாமி நீ ரூமை நல்லா அலங்காரம் பண்ணுங்க. அலங்காரம் பிரமாதமா இருக்கணும்.